السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى والذين هم عن اللغو معرضون صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم يعدني ابن آدم يسب الدهر وعن الدهر أو قال كما عليه الصلاة والسلام قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வந்த அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டும். முஹம்மது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவராக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி என்ற ஸலவாத்தின் மூலம் அல்லாஹ் 10 நன்மைகளை வழங்கி 10 பாவங்களை மன்னித்து 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் நன்மைகளை அடையக்கூடிய சமுதாயம் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். விடுமுறை நாட்களை வீணாக்க வேண்டாம் என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள முழு செய்தியும் எடுத்துரைக்க வல்ல நாயகன் எனக்கு அருள் செய்யட்டும். ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹுவின் மேல்மக்களே, மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை மாபெரும் ஒரு முதலீட்டு செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு வினாடியும் விலை மதிப்பற்றது. ஒவ்வொரு வினாடியும் நாம் வீணடிக்க கூடாது. அதே போல் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடிகளையும் நாம் முழுமையாக பயன்படுத்தி இந்த வாழ்க்கையை நாம் ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கையாக, ஒரு அறிவாளிகளாக நாம் வாழ்ந்திட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய இலக்காக இருக்க வேண்டும். இஸ்லாமும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் விரும்புகிறது. ஏனென்றால் நோக்கத்திற்காக வாழ்வதையே மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையாக இஸ்லாம் நமக்கு வாழ சொல்கிறது. வீணானவற்றை புறக்கணிப்பவர்கள் தான் உண்மையிலேயே இறை நம்பிக்கையாளர் என்பதாக குர்ஆன் வாக்குமூலம் தருகிறது. வல்லதீனஹும் அனில் லஹவி முஅரிதுன். அத்தகையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் வீணானவற்றையே அவர்கள் புறக்கணிப்பார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே அற்புதமாக பேசுகிறான். வீணானவற்றில் காலம் கழிக்காமல் தங்களுடைய லட்சியங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆக்கி கொள்ளக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா உயர்ந்த பதவிகளிலே இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் உட்கார வைக்கிறார். ஒரு உயர்ந்த லட்சியத்தில் வாழ்பவன் சிறந்த அறிவாளியாக இருக்க முடியும். லட்சியம் இல்லாமல் இந்த உலகில் வாழ்பவன் அவன் மனிதனாகவும் இருக்க முடியாது, அறிவாளியாகவும் இருக்க முடியாது. ஏனென்றால் விடுமுறை நாட்களை வீணாக கழிப்பதில் இன்றைய நம்முடைய சமுதாயம் மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையிலே பின்தள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் உடலும் உள்ளத்திற்கும் மிக முக்கியத்துவம் தரக்கூடிய சமுதாயம் தான் இஸ்லாமிய சமுதாயம். உடலுக்கும் உள்ளத்திற்கும் எந்த விதமான இழப்பும் வந்து விடாமல், எந்த விதமான கஷ்டமும் வந்து விடாமல் அந்த உடலையும் உள்ளத்தையும் பாதுகாப்பதில் ஒவ்வொரு முஸ்லிமும் மிக கடமையாக, உறுதியாக அதில் இருக்க வேண்டும். ஏனென்றால் உள்ளத்திற்கும் உடலுக்கும் உற்சாகம் தரக்கூடிய விளையாட்டுக்களை இஸ்லாம் வரவேற்கிறது. அப்படிப்பட்ட விளையாட்டுக்களை இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறது. பொதுவாக பள்ளிக்கூடத்தினுடைய விடுமுறைகள் அளிக்கப்பட்டால் யாருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தரும் என்று சொன்னால் அங்கு காலம் முழுக்க போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடையாது. ஒருவரும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் உண்மையான மகிழ்ச்சி அவர்களை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு தான் மிகப்பெரிய சந்தோஷத்தை அது தரும். அந்த மாணவர்கள் எங்களுக்கு பள்ளிக்கூடம் விடுமுறை அளித்து விட்டார்கள், 2 மாத காலம் நாங்கள் பள்ளிக்கு போக தேவையில்லை என்று சந்தோஷத்தோடு அவர்கள் ஒரு புறம் ஓடி வந்தாலும் மறுபுறம் அதைவிட 2 மடங்கு சந்தோஷத்துடன் அந்த தாய்மார்கள் அதை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். காரணம் என்னென்று சொன்னால் தினந்தோறும் அந்த பிள்ளைகளை காலையில எழுப்பி உட்கார வைப்பது,
அவர்களுக்கு தூக்கத்திலிருந்து அவர்களை ஒழிக்க வைப்பது, அவர்களை பல்லுவலுக்கு வைப்பது, குளிக்க வைப்பது, சாப்பிட வைப்பது, ட்ரெஸ் பண்ண வைப்பது, அவர்கள் பள்ளிக்கூடம் போக அடம் பிடிக்கும் போது அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி போயிட்டு வா செல்ல என்று நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி அனுப்பி வைப்பது, அவர்கள் பள்ளிக்கூடம் சென்று மீண்டும் மாலை வீடு திரும்பினாலும் அங்கு கொடுக்கக்கூடிய அந்த எழுத்தாற்றல்களை படிப்புகளை அவர்களுக்கு உட்கார வைத்து சொல்லி தருவது, சில விஷயங்கள் அவர்கள் குறைவாக இருந்தாலும் அதை நிறைவு செய்து தருவது, இப்படி ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் சிரமப்பட்டு படிப்பது ஒரு புறம் இருந்தாலும் அவர்களை படிக்க வைக்க தாய்மார்கள் ஆண்டு முழுக்க மிகச் சிரமப்படுகிறார்கள். அந்த சிரமத்திற்கெல்லாம் விடுமுறை என்று ஒரு வார்த்தை சொல்லுகின்ற பொழுது மாணவர்களை விட ஒரு பங்கு அதிகம் பெற்றோர்கள், குறிப்பாக அதிலும் தாய்மார்கள் ரொம்ப சந்தோஷத்தை உச்சத்திற்கு போய்விடுகிறார்கள். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் மிக அற்புதமாக பொருந்தும். உண்மையிலே தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு விடுமுறை நாட்களை எப்படி கழிக்க வேண்டும், விடுமுறை நாட்களை வீணாக்க கூடாது என்று நினைத்தால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை அவர்கள் இந்த நாட்களில், அதுவும் இது விடுமுறை ஆரம்பமாக இருப்பதினால் அவர்கள் அதை பற்றி சிந்திக்க, அதை பற்றி செயலாற்றிட மிக பொருத்தமாக இருக்கும் என்பதாகவும் நாம் அதை விளங்கிதான் இது போன்ற தலைப்புகளில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, எந்த விளையாட்டும் தவறு கிடையாது. மனிதனுக்கு, குறிப்பாக மூமினுக்கு உடலுக்கும் உள்ளத்திற்கும் இடையூறு தரக்கூடிய எந்த விளையாட்டும் தவறு கிடையாது. உதாரணத்திற்கு சொல்ல போனால், இந்த மார்க்கத்திலே குதிரை சவாரி செய்வது ஒரு விளையாட்டாக இருந்தது ஆரம்ப காலத்தில். அம்பு எறிந்து விளையாடுவது அது ஒரு அற்புதமான விளையாட்டாக இருந்தது. நீச்சல் கற்றுக்கொள்வதும் ஒரு அற்புதமான விளையாட்டும் கூட. சமயங்கள் யுத்தத்திற்கு தேவைப்படும் என்பதாகவும் உலமா பெருமக்கள் சொல்லி காமிக்கிறார்கள். இப்படி எத்தனையோ வீர விளையாட்டுகள் நம் சமுதாயத்தில், குறிப்பாக இஸ்லாத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விளையாட்டெல்லாம் காலப்போக்கில் மறந்துவிட்டு விடுமுறை என்று வந்து விட்டாலே சில பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், தங்கள் பிள்ளைகள் தனக்கு தொந்தரவு தரக்கூடாது, அவர்கள் ஒரு புறம் நிம்மதியாக இருப்பது என்பதற்காக வேண்டி இந்த விடுமுறை நாட்களில் அவர்கள் கேட்பதை எல்லாம் வாங்கி தருகிறார்கள். அவன் ஒரு புதிய மொபைல் போன் கேட்டாலும் வாங்கி தந்துடுறாரு. ஏன்னா அந்த 2 மாசத்துக்கு அவனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த மொபைலை வாங்கி கொடுத்துட்டு அதுல இன்டர்நெட் 2 மாசத்துக்கு தேவையானதையும் போட்டு கொடுத்துடுறது. அவன் இரவும் பகலும் தஸ்பீஹ் நஃபில் மாதிரி அதே உட்காந்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு அதுல என்னென்ன வீடியோக்கள் வருது, என்னென்ன புதிய படங்கள் வருது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த 2 மாசம் விடுமுறை நாட்களை எவ்வளவு நாசமாக்க முடியுமோ, எவ்வளவு படும் பாதாளத்துக்கு இழுத்து செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு மோசமா கொண்டு போகக்கூடிய பிள்ளைகளைத்தான் இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் உருவாவதற்கு ஒரு காரணகாரிகளாக பெற்றோர்கள் இருக்கிறார் என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு வேதனையாகவும் இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வல்லதீனஹும் அனில்லஹும் முஅரிதுன், ஈமான் கொண்ட மூமின்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்ன ஈமான் கொண்ட மூமின்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், எவையெல்லாம் வீணானவற்றையோ, எவையெல்லாம் தேவையில்லாததோ அதையெல்லாம் சுத்தமாக முற்றிலுமாக புறக்கணிப்பார்கள். உதாரணத்திற்கு ஒரு கடற்கரைக்கு செல்வதாக இருந்தாலும் முதலில் ஈமான் உடையவர்கள் சிந்திப்பார்கள், அங்கு போனா என் ஈமானுக்கு பாதிப்பு வருமா, பாதிப்பு வருதாலும் அந்த கடற்கரையே தேவையில்லை. எத்தனையோ பேர்கள் அங்க பூங்கா இருக்கு, அங்க போனா நல்லா காத்து வாங்கலாம், ஆனா அங்க போனா என்ன நடக்கும், சில பேர் அரைக்குடி ஆடையோடு வருவார்கள். அப்படி என்றால் ஈமான் பாதிக்குமா, அந்த பூங்காவே தேவையில்லை. சில பேர்கள் என்ன செய்வார்கள், இப்படி ஒவ்வொரு விஷயமாக யோசிக்கின்ற பொழுது வல்லதீனஹும் அனில்லஹும் முஅரிதுன், ஈமான் கொண்டவர்கள் வீணானவற்றை விளங்கி கொண்டால் அவர்கள் தன்னாலே புறக்கணித்து விடுவார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், இங்க 100% பேர் ஈமான் இல்லாதவர்களாக, ஈமான்ல பலகீனம் உள்ளவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு கடுகளவு ஈமான் உடையவர்களாக இந்த சமுதாயத்தில் இந்த மக்கள் இருக்கிறார்கள். மீதி 3/4% இஸ்லாமியர்கள் ஈமானில் பலகீனமாக இருப்பதின் காரணத்தினால்தான் நல்ல வகைகள் அவர்கள் போகக்கூடிய இடங்களுக்கு அது தீமையாக இருந்தாலும் அவர்கள் கண்களுக்கு அது தெரிவது கிடையாது. அந்த தீமை கூட அவருக்கு நன்றாகத்தான் தெரிகிறது. எத்தனையோ பெற்றோர்கள் விடுமுறை நாட்களில் பிள்ளைகளை சினிமா பட்டாய் அழைச்சிட்டு போகக்கூடிய இருக்கதான் செய்யறாங்க. நீ வருஷம் முழுக்க படிச்ச, உன் மைண்ட் எல்லாம் அப்செட்டா இருக்கும், நீ புக்கு பெரட்டி நீயே லூஸ் ஆயிட்ட, கொஞ்சம் லூஸா இருக்கும், இந்த லீவை கொஞ்சம் நல்ல வித்தியாசமா கொண்டாடுவோம் சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு சினிமா என்று உள்ளூர்ல இருக்கிற எல்லா சினிமா தேட்டரும் போதாதும் 10வது குறைக்கு வெளியூருக்கும் போய் பார்த்துட்டு வர எத்தனையோ குடும்பத்தார்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு காலங்கள் வேகமாக உருண்டு ஓட தியேட்டர் வாசல்களில் முஸ்லிம்கள் புர்கா போட்டு டிக்கெட் வாங்குகிறார்கள்.
ஒரு படி மேல போனா சில பெற்றோர்களுக்கு அடங்காத பெண் பிள்ளைகள் மது விற்பனை செய்யக்கூடிய கடைகளில் அவர்கள் பாட்டில்களை வாங்கி கொண்டு செல்கிறார்கள். அதுக்குதான் எல்லாமே மொபைல் போன் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து அதுல போடுறது. எல்லா பெண்களும் இஸ்லாத்தில் உள்ள புர்கா அணிந்திருக்கக்கூடிய பெண்கள் சில பேர் ஈமானில் பலகீனமாக இருப்பதன் காரணத்தினால் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இதையெல்லாம் எப்படிப்பட்ட நாட்களில் செய்கிறார் என்று கேட்டால் பள்ளிக்கூட நாட்களில் அல்ல, பள்ளிக்கூடம் விடுமுறை அளிக்கப்பட்ட நாட்களில் தான் செய்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் சுதந்திர பறவைகளாம். 2 மாத காலம் அவர்களை கேட்ட ஆள் இல்லை, ஆகையால் அவர்கள் நினைத்தது செய்யலாம் என்று சொல்லும் அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்றைக்கு முஸ்லிம்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த விடுமுறை நாட்களை நாம சாதாரணமா கடந்து போயிட முடியாது. நான் இன்னும் ஒரு படி அழுத்தமா சொல்லுவேன், இஸ்லாமிய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய ரோமங்கள் அழகாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி ஆண் பிள்ளைகளுக்கும் சரி பெண் பிள்ளைகளும் சரி பியூட்டி பார்லர் போய் அங்க போய் என்ன செய்யறாங்க, தங்களுடைய முடிகளை அழகாக்கக்கூடிய பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு ரோமங்கள் இல்லாமல் போனாலும் வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு ரோமங்கள் இல்லாமல் போனாலும் எதையாவது எண்ணெயை ஊற்றி வளர்த்துக் கொள்ளலாம். ஆனால் உங்கள் ரோமங்களை விட, உங்கள் பிள்ளைகள் ரோமங்களை விட உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத்து முக்கியமானது. அதை விட ஒரு படி அவனுக்கு கொடுக்கப்பட்ட உயிர் முக்கியமானது. அந்த உயிரும் ஷரியத்தும் போனால் அவன் இந்த உலகில் வெறும் மண்ணுதான். எப்படி மண்ணுக்குள்ளே போனவன் இந்த உலகத்திற்கு எந்த சம்பந்தம் இல்லையோ அதுபோன்று ஷரியத்தும் உயிரும் இல்லாதவன் இந்த மண்ணில இருந்து என்ன பிரயோஜனம்? எத்தனையோ பெற்றோர்கள் இந்த விடுமுறை நாட்களில் தங்கள் பிள்ளைகளை அலங்கரிப்பதற்காக நிறைய பியூட்டி பார்லர் அழைத்து செல்வது, இதெல்லாம் மார்க்கத்தை அனுமதிக்கப்பட்டதா என்பதை எல்லாம் இந்த விடுமுறை நாட்களில் பெற்றோர்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்க வேண்டும். அவன் இத்தனை மாச காலம் ஒழுங்கா படிச்சுட்டு வந்து நிற்பான், ஒழுங்கா மனுஷனுக்கு போயிட்டு வந்து நிற்பான். 2 மாசம் அவனை டிஃபரெண்ட் ஆக்கலாம், அவனை ஒரு நேரம் மாதிரி கொண்டு போகலாம். அடுத்து 10th போறான், அடுத்து காலேஜுக்கு போறான் என்பதற்காக வேண்டி அவனுடைய நடைகளில், அவனுடைய ஆடைகளில், அவனுடைய முகத்தோட்டத்தில் ஏதாவது கொஞ்சம் மாற்றி அமைப்பதில் பெற்றோர்கள் ரொம்ப முனைப்பா இருக்கிறார்கள். இதையெல்லாம் தவறாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாளை மறுமையிலே நிச்சயமா அல்லாஹ் நம்மிடத்துல முதல் கேள்வி, உனக்கு குழந்தை செல்வத்தை நான் தந்தேனே, அந்த குழந்தை நீ எப்படி பராமரித்து வளர்த்த என்பதை அல்லாஹ் கேட்பான். நபிமார்கள் வரலாறு எடுத்து பாருங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா ஆண் பிள்ளைகளாக தந்தான். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் தஆலா பெண் பிள்ளைகளாக தந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் சேர்த்து தந்தான். சில நபிக்கு அல்லாஹ் தஆலா பிள்ளைகளே தரல. இதுல நாம கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம், குழந்தை செல்வம் என்பது உலகில் எல்லா அருட்கொடைகளும் நாம் கொடுக்கப்பட்டாலும், உதாரணத்துக்கு பொருளாதாரத்தை உழைப்பால சம்பாதிச்சிடலாம், அறிவாற்றல கல்வி கற்று சம்பாதிச்சிடலாம், அல்லது ஏதாவது ஒரு பதவி அந்தஸ்து ஏதாவது ஒரு கண்ணியத்தை வைத்து அடைந்து கொள்ளலாம். அல்லாஹுவின் ஆற்றல், அல்லாஹ்வின் ரஹமத் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பாக்கியம் உண்டாகும். அப்படிப்பட்ட அந்த குழந்தை பாக்கியத்தை இரவர்கள் சேர்ந்தால் மட்டும் வந்து விடாது, அல்லாஹ் நாட வேண்டும். அல்லாஹ் நாடி அந்த அருட்கொடை செல்வம் தான் இன்றைக்கு நம் வீடுகளிலே விடுமுறை நாட்களில் பிள்ளைகள் நம்மோடு வசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் எப்படி பராமரிப்பது, அவர்களை பாதுகாப்பது, அவருக்கான வாழ்க்கை நெறிமுறையை நாம் கொடுப்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த பெற்றோர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம், விடுமுறை நாட்களில் தங்கள் பிள்ளைகளுக்கு குறிப்பாக நேரத்தின் மகிமையை நீங்கள் சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறீர்கள். குர்ஆன்ல 90க்கு மேற்பட்ட இடங்கள்ல அல்லாஹ் பாத்தீங்கன்னு சொன்னாங்க, எல்லா வஸ்துக்கள் மீது சத்தியம் செய்து பேசுவான். எல்லா வஸ்துக்கள் மீது குறிப்பாக அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தில் அற்புதமாக பேசுவான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நஷ்ட காரியங்களை செய்து நஷ்டமான செயல்களை செய்து நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நாம் கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம், இந்த அத்தியாயத்திற்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் தருவார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் இருப்பதாகவும் அதே போன்று அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை வெளிப்படுத்துவதற்கு வேற எந்த ஒன்றும் அல்லாஹ் இறக்க அறிய தேவையில்லை. இந்த ஒரு அத்தியாயமே போதும், வல் அஸ்ர் என்ற அத்தியாயமே போதும் அடியார்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்டவன், காலம் எப்படிப்பட்டது, நேரம் எப்படிப்பட்டது என்பதை விளங்கிக் கொள்வதற்காக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அற்புதமாக விளக்கம் தருவார்கள். பொருளாதாரத்தும் அல்லது காசு பணமும் இவை மட்டும் அல்ல வீணடிப்பதில் இஸ்ராஃப். பொருளாதாரம் இஸ்ராஃப் செய்யக்கூடாது, கேள்வி கணக்கு உண்டு. அதே போல உணவை இஸ்ராஃப் செய்யக்கூடாது, கேள்வி கணக்கு உண்டு. இந்த ரெண்டையும் தாண்டி சூரா அஸ்ர் நமக்கு சொல்லித் தரக்கூடிய 3வது பாடம், நேரத்தையும் வீண்வரையும் செய்யக்கூடாது.
2 மாத காலம் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போயிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், 2 மாத காலம் ஏதாவது ஒரு மறுசாலத்தை தங்கி படித்தால் அல்ஹம்துலில்லாஹ், 2 மாத காலம் உள்ளூர் மஹல்லாவிலே இருந்து கொண்டு 5 கால தொழுகைகளை தொழுது கொண்டு காலை மாலை மக்தபுக்கு போயிட்டு வந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இதில் எதுவும் இல்லாமல், இந்த 3 எதுவும் இல்லாமல் காலையில் தூங்கி எழுந்தவன் இரவு வரைக்கும் துன்யாவுடைய மாகுனிலே 2 மாத காலம் விடுமுறை நாட்களை கழிக்கிறான் என்று சொன்னால் அவன்கிட்ட என்ன அகலாக்கு இருக்கும்? நேற்று வலைதளங்கள்ல ஒரு வீடியோ காணொளி, பெத்த தகப்ப திண்ணையில உட்கார்ந்து இருக்கிறாரு. அவனால் பெறப்பட்ட பையன் வேகமாக வந்தான், தந்தையை 10-15 அறைகள் விட்டான். அதுல அவர் பல்லெல்லாம் பேத்துட்டு போயிடுச்சு. அவர் பல்லெல்லாம் பேத்துரு. இந்த வலைதளங்கள்ல இதுக்குன்னு சில பேர் இருப்பான் பலக்கு. இந்த சோகமான விஷயங்களை போடும்போது பின்னாடி ஒரு பாட்டையும் சேர்த்து போட்டுடுறான். அந்த பாட்டை போடும்போது இன்னும் கொஞ்சம் அதிக பிரச்சனை உண்டாயிருது. அப்ப அந்த வீடியோ பார்க்கும் பொழுது எத்தனையோ பேர்கள் இப்படி அடி வாங்குறாரு. இப்படி அடி வாங்குறதுக்கு காரணமே நீங்க தான். பிள்ளைகளை அவருக்கு தர வேண்டிய ஒழுக்கத்தை, அவருக்கு கற்பிக்க வேண்டிய அற்புதமான அந்த அகலாக்குகளை நீங்கள் கொடுக்க தவறிவிட்டால் அவன் ஒரு கட்டத்துல மனிதன் என்ற போர்வையிலிருந்து வெளியே வந்து மிருகமாக மாறுகின்ற பொழுது அவன் கண்ணுக்கு தந்தை எப்படி தெரியும்? எதிரியாகத்தான் தெரியும். ஆக இந்த 2 மாத காலம் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஒழுக்கத்துடன் வளர்ப்பதில் நீங்கள் கவனம் காட்ட வேண்டும். அக்கறையோடு அவர்கள் எடுத்து சொல்லி கவனம் காட்ட வேண்டும். நீங்கள் தவறிவிட்டால் அந்த பிள்ளைகள் உங்களுக்கு எதிரிகளாக நிறுத்தக்கூடும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்ல, குழந்தை செல்வமும் பொருளாதாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபித்னா என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஒருத்தருக்கு 2 ஆம்பளை புள்ள, 3 பொம்பளை புள்ள, 3 ஆம்பளை புள்ள, 2 பொம்பளை புள்ள, இதெல்லாம் சந்தோஷப்படுறதுக்கு இல்ல. ஒரு ஆம்பளை புள்ளைய கொடுத்தாலும் சரி, ஒரு பொம்பளை புள்ளைய கொடுத்தாலும் சரி, குழந்தை செல்வம் நாம் அடைந்து விட்டால் அந்த குழந்தை நமக்கு ஃபித்னா என்பதாக குர்ஆன் நமக்கு பறைசாட்டுகிறது. ஒரு 10 வயசு வரைக்கும் வேண்டுமானால் அவன் நம் கண்ட்ரோல்ல இருப்பான். அவனுக்கு 10 வயசு தாண்டும் பொழுது அவன் வேற மாஹூலுக்கு போயிடுறான். வேற மாஹூலுக்கு போகும் பொழுது அவனுக்கு ஷரியத்தும் ஒழுக்கம் இல்லாவிட்டால் அவனுக்கு விடுமுறை நாட்கள் லட்டுவை போன்று. ஸ்கூல்ல படிக்கும் போதே கட்டடிச்சுன்னு போனவன் இப்ப 2 மாசம் லீவு சொல்லவே தேவையில்லை. அங்க போற இங்க போறேன்ட்டு எதையாவது ஒண்ணு கத்துக்கிட்டு எதையாவது ஒரு ஹராமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவன் 2 மாச காலத்துல அவன் திரும்ப கொண்டு போய் நீங்க வேற படிக்க வைக்கும் பொழுது அவன் சத்தியமா படிக்க மாட்டான். எத்தனையோ பெற்றோர்கள் கடனை வாங்கி நகைகளை வைத்து வீட்டு அனுமானம் வைத்து தன் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் என்று ஆசைப்படுகிறார்கள். அந்த ஆசை இன்று இஸ்லாமிய மார்க்க கல்விக்கு கொடுப்பது கிடையாது. துன்யாவுடைய கல்விக்கு அள்ளி கொடுக்குறாங்க. கடைசி கட்டத்தில் அந்த பிள்ளை ஒழுக்கமுள்ளவனாக வருகிறான் என்று பார்த்தால் 2 மாத காலம் அவனை பார்க்க தவறியதினால், 2 மாத காலம் அவனை அப்படியே விட்டு விட்டதினால் அவன் இதைவிட பன்மடங்கு மிருகமாக மாறிவிட்டான். ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, ஆதமுடைய மகன் என்னை திட்டுகிறான், எனக்கு நோவினை தருகிறான். ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், காலத்தை திட்டுவது மிகப்பெரிய தவறு. இந்த 2 மாத விடுமுறை காலம் இருக்கு, மிக அற்புதமான நியமத்தான நாட்கள். இந்த நாட்கள்ல உங்கள் பிள்ளைகளை நீங்க சரியா பராமரிக்காம ஏதாவது ஊர் சுற்ற அனுப்பிட்டு இல்ல எங்காவது சுற்றுலாவுக்கு அனுப்பிட்டு இல்ல உன் இஷ்டத்துக்கு நீ இருந்துக்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கட்டத்துல அசம்பாவிதம் நடந்து கைத்தால் முறிந்து விட்டாலோ அல்லது உயிரை பறி போய் விட்டாலோ பெத்தெடுத்த தாயின் தந்தை என்ன புலம்பெயராது தெரியுமா? அல்லாவுக்கு கண்ணே இல்ல, அல்லாவுக்கு இரக்கமே இல்ல, என் பிள்ளையை அழைச்சிக்கிட்டான், என் பிள்ளை ஏன் அல்லாஹ் கூப்பிடணும், அவன் நல்லா தானே இருந்தான், குளிக்கத்தானே போனான், ஏன் அல்லாஹ் அவனை கூப்பிட்டுக்கிட்டான்? இப்படி அல்லாஹ்வின் வசைபாடுகள் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? காலத்தை திட்டுவதில் பெருமானார் சொன்னார்கள், அந்த காலத்தை திட்டக்கூடிய நேரத்தில் அந்த காலம் நானாக இருக்கிறேன். நீ காலத்தை திட்டும் பொழுது நீ காலத்தை திட்டல, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இரவையும் பகலையும் நான் தான் மாறி மாறி வர செய்கிறேன். அந்த இரண்டும் என் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது பகலிலும் இரவிலும் நான் எதை முடிவு செய்கிறனோ அதுதான் அங்கு நடக்கிறது. அப்படி முடிவு செய்ய அந்த காலத்திற்குள் மனிதனாக நீ வாழுகின்ற பொழுது நன்மை செய்தால் பரவாயில்லை, தீமையின் பக்கம் போனால் நான் என்ன செய்வது? உன் பிள்ளையை கிணத்துல குளிக்க விட்டா நான் என்ன பண்றது? உன் பிள்ளையை கடல்ல குளிக்க விட்டா நான் என்ன பண்றது? விடுமுறை அளிக்கப்பட்டாலும் அந்த விடுமுறை பிள்ளைகளுக்கு சந்தோஷம் தருவதற்காக வேண்டி அவர்கள் இஷ்டத்திற்கு விடக்கூடிய பெற்றோர்களை கொஞ்சம் சிந்தியுங்கள். விடுமுறை நாட்களை வீணாக கழித்து விட வேண்டாம். இந்த நாட்களை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகளாக இருந்தால் மக்களிலே சம்மர் கோர்ஸில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். வயதுக்கு வந்த ஓரளவுக்கு காலேஜ் படிக்கக்கூடிய பெரிய பிள்ளைகளாக இருந்தால் பெரும் மர்சாட்டில கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் அனுப்பி வையுங்கள். இல்லாவிட்டால் உங்கள் கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் தாண்டி அவ சுதந்திரம் தான் முக்கியம். அவ வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா சொல்லிட்டு வராங்க, உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம்,
நீ சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். இதெல்லாம் எவன் சொல்லி கொடுத்தானே தெரியல. மார்க்கத்தில் இதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப பிள்ளைகள்கிட்ட இதை ஒரு வார்த்தையை சொல்லிடுறோம், அந்த பிள்ளைகள் அதை ஆணித்தரமாக பிடித்துக் கொள்கிறார்கள். என் தகப்பனார் எதை கேட்டாலும் வாங்கி தருவார். நேரம் எவ்வளவு வலிமையானது, முக்கியமானது என்பதற்கு ஆரம்ப காலத்தில் காலங்காலமாக இந்த மண்ணில பேசப்பட்ட எத்தனை வார்த்தைகள் தமிழ் பழமொழிகளாக நம்மை சுற்றி உலா வந்து கொண்டிருக்கிறது. நேரம் கண் போன்றது என்று சொல்வார்கள். காலம் கண் போன்றது, நேரம் பொன் போன்றது. காலம் போனால் திரும்பாது, காலம் நேரமும் என்றைக்கும் திரும்பி விடாது. கடிகாரத்தில் சிக்குவது முள்ளல்ல உன் வாழ்க்கை. நேரம் இப்படிப்பட்டது, மணித்துளிகளை போன்றது. நேரத்தை வீணடிப்பவன் அறிவாளி அல்ல, நேரத்தை வீணடிப்பவன் முட்டாள். இப்படி பல பழமொழிகள் காலங்காலமாக சொல்லப்படுகிற நோக்கம் என்ன? இது போன்ற நாட்களில் தங்கள் பிள்ளைகள் வீணாக போயிடுவதற்காக வேண்டிதான் இது போன்ற விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த விடுமுறை நாட்களில் பெற்றோர்கள் குறிப்பாக அதிகம் கவனம் எடுப்பதில் தங்கள் பிள்ளைகளுக்கு உணவு தரக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். 2 மாசம் தானே, அவன் ஸ்கூல்ல என்ன சாப்பிட்டுருப்பான், அவன் காலேஜ்ல என்ன சாப்பிட்டுருப்பான், கொஞ்சமா சாப்பிட்டுருப்பான். இந்த விடுமுறை நாட்கள்ல நல்லா சாப்பிடுன்னு சொல்லி அவன் கையில ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்குறது, உனக்கு வேண்டியதை சாப்பிடு. அவன் நேரா போறான் மார்க்கெட்ல, எது ஹலாலுன்னு தெரியல எது ஹராமுன்னு தெரியல, போய் எதையாவது ஒண்ணு வாங்கி தின்றது. வெளியில சொல்லி என் பிள்ளை குரான்ல இத்தனை ஜிசு மனப்பாடம், இந்த இடத்துல இது மனப்பாடம் அது மனப்பாடம், துனியாவோட இருந்து அப்படி இப்படி, ஆக அப்படி இப்படி பரம் காட்டிக் கொள்கிறார்கள், தரம் உயர்த்தி கொள்கிறார்கள். கல்வி தரமாக இருப்பது ஒரு பக்கம் முக்கியம் என்றால், அந்த கல்வி பயனுள்ளதாக மாற வேண்டும் என்று சொன்னால் உள்ளே போகக்கூடிய உணவு முக்கியமானதாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் இல்லாத சமயத்தில் ஒரே ஒரு பேர்ச்ச பழத்தை எடுத்து வாயில போட்டுக்கிட்டாங்க. நம்மளுடைய இஸ்லாமிய உம்மத்திற்கு சதக்கா யாரு கொடுக்குறாங்களோ அவங்க சாப்பிடக்கூடாது, சதக்காவை யாரு பெறுகிறாங்களோ அவங்க சாப்பிட்டு கொள்ளலாம். முஸ்லிம் சமுதாயத்துக்கு அனுமதி உண்டு. ஆனா அந்த சதக்கா கூட சாப்பிடுவதற்கு அனுமதி பெற்ற இந்த சமுதாயம், அதை பெற்று தந்த தலைவருடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் ஹராம் என்று ஆக்கி வைத்திருக்கிறானே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சதக்கா என்பது நம் பலாத்தை தூரம் போவதற்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான அமல். அது அந்த பேர குழந்தை ஏதோ தெரியாதனமா வாயில ஒரு பேச்சம்பளம் போட்டுக்கிட்டாங்க ஹசன் ரலியல்லாஹு அவர்கள். இதை பார்த்த நபிகள் நாயகர் 2 வார்த்தை சொன்னாங்க, சீ சீன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடுத்த கணக்கு துப்பு, வாயிலிருந்து வெளியே எடுன்னாங்க, துப்பிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலுடைய குடும்பத்திற்கு, நபியுடைய குடும்பத்திற்கு, நபிமாருடைய குடும்பத்திற்கு சதக்கா பொருள் ஹராம்னு உங்களுக்கு தெரியாதா? நாம இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு நுட்பமான விஷயம், விடுமுறை நாட்கள் என்பதனால் அவர்களை மேலோட்டமா பார்ப்பது மட்டுமல்ல பெற்றோர்களுடைய கடமை. சாப்பிடும்போது நல்லா சாப்பிடுறா, தூங்கும்போது நல்லா காலை நீக்கிட்டு படுறா, வெளியே போய் பத்திரமா போடா, இப்படி மேலோட்டமா அக்கறை காட்டுவது அல்ல. 24 மணி நேரமும் அவர்களை நாம் கண்கூடாக வாட்ச் பண்ணி கொண்டிருக்கணும், அவங்க பின்தொடர்ந்து கொண்டே இருக்கணும். பெரியவர்கள் சொல்வார்கள், கண்ணில விளக்கண்ணியை ஊத்திட்டு பார்க்கணும்னு சொல்லி. இப்ப தங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு நொடியும் கவனிக்க வேண்டும். சதக்காவின் பொருள் ஒண்ணு உள்ள போன அடுத்த கணமே ரசூலுல்லாஹ் அதை கவனிச்சு சீக்கின்றாங்கன்னா, தன் பேர குழந்தைகளை, தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்களை ஹராமாக்கப்பட்ட பொருள் உள்ள போயிடக்கூடாதுன்னு சொல்லி குடும்ப வேலையும் கவனிச்சுக்கிட்டு, சமுதாய வேலையும் கவனிச்சுக்கிட்டு, ஒரு தலைவராகவும் இருந்துகிட்டு எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? இதெல்லாம் நமக்கு ஒரு அற்புத பாடம். நான் வேலையா இருக்கிறேன், அவன் தான் அவனை பார்த்துக்கணும், அவனுக்கு அறிவு இல்லையா, அவன் தான் மருசாவுக்கு போறானே, அவனுக்கு ஹலாலா, அவனுக்கு எப்படி தெரியும்? பெரியவர்கள் நீங்கத்தான் அவனை வழிநடத்த வேண்டும், பெற்றோர்கள் நீங்கத்தான் அவனை நேர்வழி கொண்டு செல்ல வேண்டும். அவனுக்கு ஒரு மொபைலை வாங்கி கொடுத்துடுறோம், அவன் என்ன செய்யணும், ரூம்ல உட்காந்துக்கிட்டு யாரையும் தொந்தரவு பண்றது இல்ல, வெளியே இந்த அத்தா அம்மா பீட்டிக்கிறாங்க. என் புள்ள மத்தவங்க புள்ள மாதிரி கிடையாது. இந்த சம்மர்ல கூட பாருங்களேன், வெயில் அடிக்குது, சித்திரை மாசம் வெயில். அந்த பிள்ளைய பாருங்க ரோட்ல சுத்தி வீணா போயிருக்கிறான். என் பிள்ளைய பாருங்க ரூம்ல அடக்க உடக்கமா அமைதியா, எனக்கு இந்த தொந்தரவும் கொடுக்கறதில்ல. காலையில டிஃபன் பண்ணிட்டு உள்ள போனவன் இதோட லஞ்சுக்கு தான் வெளியே வருவான். 5 மணி நேரம் அவன் இருக்கிற இடமே தெரியாது, வெளியே பெருமையா பேசிக்கிறான். ஆனா உள்ள போய் பார்த்தோம்னா அந்த வெளியில வெயில விளையாடுறான் பாருங்க, அவனை கூட லைஃப் பாய் சோப்பு வச்சு குளிப்பாட்டி அவனை சுத்தம் பண்ணிடலாம். இந்த உள்ள உட்காந்துருக்கான் பாருங்க 5 மணி நேரம், இவன் ரொம்ப மோசமானவன், ரொம்ப ஆபத்தானவன். தனிமையில் ஒரு மொபைல் போனை கொடுத்துட்டு நீ யாருக்கும் தொந்தரவு பண்ணாத, நீ உன் இடத்துல வெளியே, நாங்க என் இடத்துல இருப்போம், நீ வெளியே போய் கெட்ட பேர் வாங்காத, உள்ள எப்படி வேணா நாசமா போன்னு சொல்லி பெற்றோர்கள் இந்த விடுமுறை நாட்களை மொபைல் போனை கொடுத்து நீங்க இருக்கீங்கன்னா, அந்த பிள்ளைகள் நாளை சமுதாயத்தில் மிகப்பெரிய அயோக்கியர்களாக, மிகப்பெரிய மோசமான பண்புகளாக உருவாகிவிடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்று சொன்னால் இந்த விடுமுறை நாட்களில் தங்கள் பிள்ளைகளுக்கு உணவு தரக்கூடிய விஷயத்திலும் பெற்றோர்கள் ரொம்ப
கவனமா இருக்கணும். கவனம் தவறினால் நம் அமல்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வதை போன்று யா அய்யுஹர் ரசூல் மினத் தய்யிப் குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு சாலிஹன். அல்லாஹ் நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் ஹலாலான உணவையே உண்ணுங்கள், ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் நீ பிமா தஅமலூன அஸீம், நான் உற்று கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பறைசாட்டுகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நல்ல அமல்கள் நம்மிடத்துல உருவாக வேண்டும். பொதுவா ஒரு 15 வயசு வாலிபனுக்கு யாரும் சொல்லக்கூடாது. பாங்கு சொல்றாங்க தொழுகைக்கு போ. ஒரு 5 வயசு பையனுக்கு சொல்லலாம், 7-8 வயசு பையனுக்கு சொல்லலாம். 15 வயசு பையனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? 15 வயசு வரைக்கும் அவனுக்கு தொழுகையுடைய முக்கியத்துவம் தராதது யாருடைய குற்றம்? 15 வயசு 20 வயசு தொட்ட நம் பிள்ளைகள் பாங்கு சொல்லுகின்ற பொழுது தொழுவு போடா பாங்கு சொல்றாங்க, ஸ்கூலுக்கு தான் லீவ் விட்டாங்களே, இப்படி சொல்லிதான் அவன் தொழுகைக்கு போகணுமா? அவனுக்கா தோணாதா? ஒரு 15 வயசு தொட்டுட்டோம், பாலிக ஆயிட்டோம், நாம் அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தொழில் கபூர்ல கேள்வி கேட்பார் என்ற அந்த அச்சம் கூட, இறை அச்சத்தை கூட மக்தபுகளில் நீங்கள் கொடுக்க தவறுதுனால் தான் அவன் விடுமுறை நாட்களில் கூட அவனுக்கு வீடு பள்ளியாசல் பக்கத்துல இருந்தாலும் கூட அவன் பள்ளியை பார்க்க மாட்டான். ஏன் பார்த்தா உள்ள வந்து விழுந்துட்டோம்னா என்ன பண்றது? போற பக்கத்துல யாராவது பிடிச்சி உள்ள இழுத்துட்டாங்கன்னா நிறைய பேர் வேடிக்கைக்காக சொல்லுவாங்க, நம்ம ஆளுங்க கீழே விழந்தா கூட கிப்லா பக்கம் விழ மாட்டாங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, கிப்லா பக்கம் விழுந்தா அது ஒரு சஜிதாவுடைய கணக்குல போயிடும், நான் அல்லாஹ் அதை சஜிதா செய்யக்கூடாது. எப்படிப்பட்ட மோசமான எண்ணம்! கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, விடுமுறை நாட்கள் என்பது வெளி உலகத்திற்கு இன்ப சுற்றுலா, குற்றாலம் போயிட்டு வருவது, ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வருவது, இந்த பக்கம் மெரினால இருந்து அந்த பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வருவது, இதையெல்லாம் வரவேற்கத்தக்கதுதான். அதே நேரத்தில் இந்த 2 மாத விடுமுறை நாட்களில் பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உறவு முறையுடைய கண்ணியத்தை சொல்லி தாருங்கள். யார் யார் என்னென்ன உறவு, யார் யாரை எப்படி அழைக்கணும், யார் யார்கிட்ட எப்படி நடக்கணும். 2 மாச காலம் அப்படியே சுத்திட்டு வந்துட்டு போறது, அவனுக்கு யார் எந்த உறவுனே தெரியறது கிடையாது. மற்ற நாட்கள பள்ளிக்கூடம் போயிடலாம், இந்த விடுமுறை நாட்கள் நம்மளோட இருக்கிறான். அந்த நாட்களிலும் கூட வா மாமா உடம்பு செல்ல போய் பார்த்துட்டு வரலாம். அப்படி அந்த பழக்கத்தை உருவாக்கி வையுங்கள். வீட்டுக்கு யாராவது வந்தா தண்ணி எடுத்து கொடு என்ற ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்கள். வீட்டுக்கு யாராவது வந்தா சலாம் சொல்லி உள்ள வந்து உட்காருங்க என்ற பண்பை சொல்லிக் கொடுங்கள். இந்த நாட்களை இப்படி பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகளிடத்திலே எந்த ஒழுக்கங்களையும் பார்க்க முடியாது. அவனுக்கு பொண்ணு பார்க்கும்போது மாப்பிள்ளை பார்க்கும்போது பெரிய பிரச்சனையா போயிடும். அவர்கிட்ட ஒரு ஒழுக்கமும் இல்லைங்க. கல்யாணம் பண்ணி ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லைங்க. ஒரு மாமனாருக்கு மரியாதை இல்லைங்க, ஒரு மாமியாருக்கு எப்படி மரியாதை இருக்கும்? விடுமுறை நாட்கள் இது போன்ற அகலாக்குகளை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படி சொல்லித்தர தவறின் காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில மிகப்பெரிய நஷ்டத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்துல விளையாட்டை எல்லா காலத்திலும் அது நமக்கு அனுமதி தந்திருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பேரும் ஒரு கட்டத்துல செய்வாங்களா, ஓட்டப்பந்தயம் வச்சு விளையாடுவாங்களாம். நேரம் கிடைக்கும் போது போர் மைதானத்துல அப்படி விளையாடும் போது ஒரு கட்டத்துல ஜுபைர் முதல்ல ஜெயிப்பாங்க, 2வது உமர் ஜெயிப்பாங்க. ஆயிஷா நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் கிடைக்கும் போது ஓட்டப்பந்தயம் வச்சுக்குவாங்க கணவன் மனைவிக்குள்ள. ஒரு கட்டத்துல ஆயிஷா ரசூலுல்லாஹ் ஜெயிப்பாங்க. இப்படி நேரங்கள் கிடைக்கின்ற பொழுது சஹாபா பெருமக்கள் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள். அந்த விளையாட்டு ஆரோக்கியமான விளையாட்டு, உடலுக்கும் உள்ளத்துக்கும் புத்துணர்ச்சி தரக்கூடிய விளையாட்டு. ஆனா விடுமுறை நாட்கள்ல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மொபைல வாங்கி கொடுத்துட்டு அதுல காசு பணம் போட்டு இன்டர்நெட்டுக்கு காசை கொடுத்து அவன் பேஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எல்லாருடைய சாட்டிங், எல்லாருடைய ஒரு தொடர்பு, யாரோட பேசுன்ற வரம்புரை கிடையாது. எல்லா வீடியோ பதிவு பண்றான். குடிக்கும் போது ஷாம்பு போடும்போது ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புறான், துண்டு துவைக்கும் போது போட்டோ எடுத்து அனுப்புறான். நான் இது சிரிப்பதற்காக சொல்லவில்லை. நம் சமுதாய மக்கள் வர வர ரொம்ப மங்கி போயிட்டாங்க. ஒரு பெருநாள் நாள் வந்துட்டாலும் சரிக்கா, இல்ல ஒரு சந்தோஷம் நாள் வந்துட்டாலும் சரிக்கா, எங்கேயாவது போய் எதையாவது ஒரு மொபைல் போன்ல போட்டோ எடுத்துட்டு அதை பேஸ்புக்ல வச்சு கொண்டு, இதெல்லாம் பெண்கள்கிட்ட வர வேண்டிய ஒழுக்கங்களா? நாம் சிந்திக்க கடமை பெற்றிருக்கிறோம். இது போன்ற விடுமுறை நாட்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் தர நீங்கள் தவறிவிட்டால் அவர்கள் நாளை மறுமையில உங்களை தான் கை காட்டுவாங்க. ரப்பனா ஆத்திஹிம் லிஃபைன் மினல் அஸாபி வலஅனஹும் லஅனன் கபீர் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் அற்புதமாக பேசுகிறார். மறுமை நாள்ல அல்லாஹ் தண்டனை தவறு செய்ததை பிடிக்கும் பொழுது அந்த மனிதன் சொல்லுவான், நான் தவறு செய்வதற்கு காரணமாக இருந்தது இந்த தலைவர் தான், இந்த தகப்பன் தான், இந்த தாய் தான், இவர்தான் எனக்கு தண்டனை கொடுப்பது உறுதி என்றால் முதலில் அவருக்கு 2 மடங்கு தண்டனை கூடிய அல்லாஹ் என்பதாக அடியான் சொல்வதை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். நாம நம்ம பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கணும்னு நினைச்சிருக்கிறோம், ஆனா அவங்க நம்ம ஒழுங்கா பாதுகாக்காதனால நம்ம கை மீறி அவங்க போய் கொண்டிருக்கிறாங்க.
கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார் குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல பேசுவான், வல்லதீன ஆமனு வத்தபஹும் துர்ரியத்துஹும் பிஈமானின் அல்ஹக்னா பிஹிம் வ துர்ரியத்துஹும். உங்கள் பிள்ளைகளிடத்திலே வந்து அந்த ஈமான் என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், உங்களிடத்தில் உள்ள ஈமான் உங்கள் பிள்ளை இடத்துல வந்திருக்கு. நீங்க களிமா சொன்னாதான் உங்க பிள்ளை களிமா சொல்லி இருக்கு. நீங்க தொழுவனாத்தான் உங்க பிள்ளை தொழுவுது. நீங்க ஓடுனாத்தான் உங்க பிள்ளை ஓடுது. உங்க இடத்துல இருக்கக்கூடிய ஈமான் தான் உங்கள் பிள்ளை இடத்துல வந்திருக்கிறது. உங்கள் பிள்ளைகளிடத்தில் ஈமான் குறைந்து போனால், தரஜாக்கள் குறைந்து போனால், மறுமையிலே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தரஜாக்களை உயர்த்தி உங்கள் பிள்ளை இடத்துல நாங்கள் கொடுப்போம். அப்படி கொடுக்கின்ற பொழுது உலமா பெருமக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் பெறுவார்கள். எப்படி ஈமான்ல தரஜா குறைஞ்சா அல்லாஹ் பெற்றோருடைய தரஜா எடுத்து பிள்ளைகளுக்கு பூர்த்தி செய்யறானோ, அது போன்று பிள்ளைகள் தவறு செய்தாலும், பிள்ளைகள் அநியாயமான வழியிலே ஹராமான வழியிலே போனாலும் அதனுடைய ஒரு பங்கு பெற்றோருடைய தலையில் விழும் என்பதாக உலமா பெருமக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் தருகிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த விடுமுறை நாட்களே இந்த பிரபலியமான ஹதீசுகளை சொல்லி தாளுங்கள். தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம் முஸ்லிமா. மார்க்க கல்வி கற்பது எப்படி மொபைல் போன் வச்சுக்கிறது ஒவ்வொரு மீது, அதுக்கு ஹதீஸ் எல்லாம் கிடையாது. அதுக்கு எந்த வார்த்தை போக்குறதுன்னு தெரியல. மார்க்க கல்வி கற்பது எப்படி கட்டாய கடமை, மொபைல் போன் எப்படி எல்லாருக்கும் கட்டாய கடமை ஆயிடுச்சு இன்னைக்கு, அது போல மார்க்க கல்வி எல்லோருக்கும் கட்டாய கடமை. மற்ற நாட்கள்ல தான் பள்ளிக்கூடம் காலேஜ், இந்த 2 மாத விடுமுறை நாட்கள்யாவது நாட்களை வீணடிக்காம அந்த கிளாஸுகளை, அந்த பள்ளிக்கூடங்களுடைய பாடத்திட்டங்களை, அன்வர் சுப்பர் பாடத்திட்டங்கள், அதாவது தீனியாத்து பாடத்திட்டங்களை சரியாக பயன்படுத்தி தெரிந்து கொள்ள வேண்டிய ஹதீசுகள், தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய சூறாக்கள், தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய மசாயில்களை தெரிந்து கொண்டால் இருக்கும் வாழ்க்கை நமக்கு தப்பித்தது. ஜெயம்தான். இல்லாவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் குர்ஆன்ல முக்கிய சூறாக்கள் இருக்கு, ஹதீஸ்ல முக்கிய ஹதீசுகள் இருக்கு, மசாயில்கள்ல முக்கிய மசாயில் இருக்கு. எல்லாத்தையும் படிக்க தெரியல, முக்கியமானது மட்டும் எடுத்துங்க. ஒரு 5 வேளை தொழுகையாளியா இருந்தா கூட 20 சூறா மனசுல வேணும் அல்லவா? அதுக்கு அஜர்த்து வைக்க முடியுமா? ஜமாத்துக்கு தான் அஜர்த்து, தனித்தனியா அஜர்த்து வைக்க முடியாது. அதே போல முக்கிய ஹதீசுகள் எல்லா ஹதீஸையும் படிக்க முடியாது. நீங்க புகாரி ஷரீஃபை பிரட்டி பாருங்க, 10 பக்கத்துக்கு ஒரு ஹதீஸ் இருக்கும். அதெல்லாம் உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு லைன் ஹதீஸ், முக்கிய ஹதீஸ், வாழ்க்கைக்கு தேவையான ஹதீஸ், அது இந்த விடுமுறை நாட்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லவா? முக்கிய மசாயில்கள். ஒரு கணவனான், ஒரு கல்யாணமான ஒரு மாப்பிள்ளை முதல் இரவில் தன் மனைவியுடைய கரங்களை பார்த்து இப்படி சொல்லுகிறான், உன் கரம் என் தாயின் கரத்தை போன்று இருக்கிறது. சொல்லிட்டா அந்த அம்மா ஐசு சமர் ஆயிருக்கு. இவன் இப்படி நினைச்சுக்கிட்டான், இவன் இப்படி நினைச்சுக்க அந்த வார்த்தையை சொல்லுகிறான். ஆனா அசல்ல மார்க்கிறது அது தவறது, ஹராம். எப்ப தன் மனைவியின் கரம் தன் தாயின் கரம் என்று சொல்லிட்டானோ அந்த பொஞ்சாதி தொடர்ந்து உனக்கு ஹராமு, உனக்கு ஹராமு. உன் மனைவிடத்தில் இருக்கக்கூடிய அங்க அடையாளங்களை உன் தாயிடத்தில் இருப்பதை போன்று சொல்லிவிட்டு நீ தொட்டால் நீ யாரை தொடுகிறாய்? சிந்திக்க வேண்டாமா? இந்த முக்கிய மசாயில்கள் எல்லாம் இது போன்ற விடுமுறை நாட்களில் மதரசாக்களில் சொல்லித் தருகிறார்கள். அதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள கடமை பெற்றிருக்கிறோம். இந்த 2 மாசத்துக்கு நம்ம வீணா கழிச்சோம் சொன்னா அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறார், 1000 பிள்ளைகளை படிக்க வைக்கிறார், 1000 பிள்ளைகளை ஓத வைக்கிறார். இதெல்லாம் சிறப்பு அவருக்கு. தாம் பெற்ற பிள்ளை அவர் மார்க்க கல்வி படிக்க வைக்க வேண்டும். 1000 பிள்ளைக்கு காசு பணத்தை தூக்கி கொடுத்துட்டா நீங்க பெரிய சவாவடைஞ்சவர்கள் 1000 முடியாது, நன்மை கிடைக்கிறோம். ஆனால் உங்கள் பிள்ளையை படிக்க தவற விட்டு விட்டார், மறுமையில கேள்வி உண்டு. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த விடுமுறை நாட்களில் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல அகலாக்குகளையும் நல்ல ஷரியத் வாழ்க்கை நெறிமுறைகளையும் தொழக்கூடிய பிள்ளைகளாம் உருவாக்கிட முதலில் பெற்றோர்கள் நீங்கள் தான் உறுதுணையாக நிற்க வேண்டும். ஏன்னா ஆசிரியர்கள் 2 மாசம் அவுட்டு விட்டாங்க, மதரசாவுக்கு வந்தா தப்பிச்சோம். அதுவும் இல்லைன்னு சொன்னா நீங்க தான் பொறுப்புதாரி. அவ கெட்டு போனாலும் அவருடைய பங்கு உங்க தலையில தான். இந்த முக்கியமான இந்த விடுமுறை நாட்களில் தங்கள் பிள்ளைகளுடைய எல்லா அகலாக்குகளையும் கவனிப்பதில் பெற்றோர்கள் முக்கிய பங்காக விளங்க வேண்டும். குறிப்பாக தங்கள் பிள்ளைகளுக்கு இயற்கையினுடைய பாசத்தை தயவு செய்து சொல்லி தாருங்கள். எங்க பார்த்தாலும் போஸ்டர், நபி வழியில் தொழுகை, மழை தொழுகை என்பதாக வரவேற்கத்தக்கதுதான். மழை வராததுக்கு காரணம் என்ன? சயின்டிபிக்கா யோசிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கா இல்லையா? மரம் வளர்ப்பதில் நாம் மறதியாளர்களாக ஆகிவிட்டோம், மழை வருவது கிடையாது. எந்த அளவுக்கு நம் மரம் வளர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இயற்கை அதனுடைய வேலை செய்யும். இன்னைக்கு எல்லா மரத்தையும் வெட்டியாச்சு. உங்கள் பிள்ளைகளிடத்து ஊர் ஊரா தெருவா போக வேணாம், உங்க பிள்ளையில உங்க வாசல்ல ஒரு சின்ன 2 செடி நட்டு வைத்து அந்த பழக்கத்தை உண்டு பண்ணுங்க. இயற்கையுடைய பாசத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு இது போன்ற நாட்களில் சொல்லிக் கொடுங்கள். இப்படி எல்லாம் கலந்து இந்த விடுமுறை நாட்களை உங்கள் பிள்ளைகளுக்கு நீர் கடத்தி சென்றால்
பள்ளிக்கூடம் திறக்கவும் உங்கள் பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய அகலாக்கும் சரியானதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அவன் மிக கெட்டவனாக மோசவனாக மாறிவிடுவான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா உலகெங்கும் இருக்கக்கூடிய அத்துணை மாணவர்களுக்கும் இந்த விடுமுறை நாட்களை பயனுள்ளதாக கழித்த அல்லாஹ் ஹிதாயத்தை உள்ளத்தில் விதையாக தூவட்டும். எல்லா பிள்ளைகளும் இந்த விடுமுறை நாட்களை தொழுகாலியாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக கழிக்கக்கூடிய சாலிஹீன்களாக உருவாக வல்ல நாயகன் எல்லோருக்கும் அருள் செய்யட்டும். எதை பேசினமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நறுபாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தரட்டும். ஆகிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.